أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் புங்கனூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபையும் ஜமாஅத்துல் உலமா சபையும் மற்றும் நூருல் இஸ்லாம் சங்கம் இணைந்து நடத்தும் நம் உயிரிலும் மேலான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இன்று 7வது நாளாக தொடங்க இருக்கின்றது. அது சமயம் சிறப்பு பேச்சாளராக மௌலானா மௌலவி எஃப் ராஜா முஹம்மத் ரஹீமி ஹஜ்ரத் அவர்கள், சீர்காழி பெரிய பள்ளிவாசல் இமாம். அவர்களுடைய இன்றைய தலைப்பு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்களின் நிலை என்ன என்பதை குறித்து நல்ல ஒரு ஆழமான கருத்தை சொல்ல இருக்கின்றார்கள். ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், வாலிபர்கள், சிறார்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவரும் சபையில் வந்து அமருமாறு மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷஅனி ஹபீபிஹி இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரைத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் நம்முடைய முன்னோர்கள் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்று இன்று நிலவட்டுமாக என்று இந்த பரக்கத்து பொருந்திய முபாரக்கான நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த வண்ணமாக என்னுடைய தமிழ் உரையை நான் கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த ரம்மியமான சிறப்பு வாய்ந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ஒரு அழகானதொரு ஒரு நிகழ்ச்சி தொடர் பயான் புங்கனூர் நிர்வாக ஜமாத் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தப்பட்டு அதிலே எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நான் உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஜஸா, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான கைர் பரக்கத்துகளையும் தருவானாக என்று துஆ செய்து கொள்கிறேன். மேலும் இந்த ரம்மியமான மாதத்திலே இவ்வளவு ஒரு அழகான ஏற்பாடு என்பது இந்த உம்மத்திற்கு இப்போது உள்ள காலகட்டத்திற்கு தேவையான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டு இருப்பது மிகவும் மன நிறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற ஊர்களுக்கும் இது ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கும் என்பதை நான் உளமாற நம்புகிறேன். பிறை 12 வரையிலேயும் 12 ஊர் இமாம்களை தலை சிறந்த இமாம்களை வரவைத்து நமது ஊருக்கு பெருமானாரை பற்றி உண்டான முத்தாய்ப்பான கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு நோக்கம். சுப்ஹானல்லாஹ். இதற்கான பலனை நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஊர் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் தலைமுறையாக இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் நாளை மறுமையிலும் வழங்குவான் என்பதை அல்லாஹ்விடத்தில் இந்த பரக்கத்து பொருந்திய நேரத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு தங்களால் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவனுடைய கடைசி நிலைமை, அந்த இழிநிலை என்ன, அல்லாஹ் எப்படி அவனை ஆக்கினான் என்பதுதான் எனக்கான தலைப்பு. சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பா இது மாதிரி தலைப்பை நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் முழுக்க அல்லாஹ்வை நம்பி அந்த ரசூலுல்லாவை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கிறோம் ரசூலுல்லாஹ். ஆனா அவங்க கஷ்டப்பட்டதை அல்லாஹ் அவங்கள கைவிட்டானா இல்ல கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்களா அப்படிங்கிறத உம்மத்துக்கு தெரியணுமா இல்லையா? சின்ன வீட்டுல வாழ்ந்தாங்க, ஒஜிபனம் இல்லை, ரொம்ப கஷ்டம், போதுமான ஆடை இல்லை, படுக்க பாய் இல்லை, தலைமாணி இல்லை, வயிற்றுக்கு ஒஜிபனம் இல்லாம ஒரே நோம்பு வச்ச அந்த நபி, முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்ந்த அந்த நபி கடைசியில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இழிவு, கேவலம், சோதனை, திட்டு, அவமானம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு இழிவு, இப்படியெல்லாம் அந்த நபி பட்டு கடைசியில் அந்த நபியை அல்லாஹ் இப்படி கொண்டு போனா, அவங்களுடைய நிலைமையை உயர்த்தினானா இல்ல அப்படியே விட்டுட்டானா அப்படிங்கிற அந்த முத்தாய்ப்பான செய்தி இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு தேவை. அது கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க எப்படி மாறிடுவாங்க? அல்லாஹ் நம்மளே என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். கண்டிப்பா அந்த நபியை காப்பாத்தின மாதிரி இப்ப நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம அல்லாஹ்வையே நம்பி இருந்தா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி நடந்தா கண்டிப்பா அல்லாஹ் நம்மளே கைவிட மாட்டான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவான். இதெல்லாம் நம்ம இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இந்த ஒரு பயானின் மூலமாக அவங்களுக்கு எடுத்து வைக்கும் போது ஒரு தலைமுறையை நம்ம அல்லாஹ்வின் பக்கம் மீட்டு கொண்டு வந்த ஒரு பெரும் பாக்கியம், பெரும் நன்மை நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஹிதாயத் நேர்வழி கிடைக்க செய்யறதுக்கு உண்டான ஒரு பெரிய வழியை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கான தலைப்பு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்களுடைய அந்த இழிநிலை அல்லாஹ் எப்படிலாம் ஆக்கணும் அப்படிங்கிறதுதான். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரியணும். பொதுவாகவே நபிமார்கள், ரசூல்மார்கள் அப்படின்னா அவங்க கஷ்டப்படணும் தான்.
அவங்க கஷ்டப்பட்டாதான் நபி. நபிமார்கள் ரசூல்லா சொன்னாங்க இல்லையா, எல்லா நபிமார்களை விட எனக்கு தான் அதிக கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. நபிமார்கள் கஷ்டப்பட்டாதான் அல்லாஹ்வுடைய நபி. ஏன்னா எல்லா நபிமார்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயால கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு வகையில கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த கஷ்டம் நீடிச்சுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. யூதர்களால சுப்ஹானல்லாஹ் பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல எத்தனையோ நபிமார்களை யூதர்கள் கொன்று குவிச்சாங்க, உயிரோடு கொலை செய்தார்கள். அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அல்லாஹ் அந்த யூதர்களுடைய கொட்டத்தை அடக்கினான். ஒவ்வொரு தடவையும் அவங்க ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூலை கேவலப்படுத்தும் போது அல்லாஹ் உடனுக்குடனே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி 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 நபிக்கு என்ன செஞ்சான்னா உறுதி சேர்ந்து கொண்டே இருந்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனுஷன் வர்றாரு. அவரு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செய்யணுங்கிற நியத்துல வர்றாரு. இஹ்ராம் தரித்த வண்ணமாக அவர் என்ன செய்யறாரு, அவர் ஊர்ல இருந்து மக்காவுக்கு தவாப் செய்யறதுக்காக வேண்டி வர்றாரு. வந்தா அவர் இடையில மதீனாவுக்கு வந்து வரணும்ன்ற கட்டாயம் இல்லை. நேரா ஒரு ஊர்ல இருந்து மக்காவுக்கு வந்துடலாம். ஆனா இவரு ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும் அப்படிங்கிற நியத்துல வர்றதுனால நேரா வந்து ஒரு இஹ்ராம் தரித்து மக்காவுக்கு போவாம ஒரு ஊர்ல இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க வாங்க, என்ன ஊரு, நீங்க எதுக்கு புதுசா இருக்கிறீங்களே, நீங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் மக்காவுக்கு அந்த காபாவை தவாப் செய்யறதுக்காக போறேன். என்ன ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா, நான் இன்ன ஊர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்க, உங்க ஊர்ல இருந்து வர்றதுக்கு நீங்க மதீனா வரணும்னு அவசியம் இல்லையே, உங்க ரூட் அப்படிதானே, இங்க வரணும்னு அவசியம் இல்லையே, மதீனாவுக்கு வரணும்னு தேவையில்லையே, ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னா, அப்படி அவர் முன்னும் பின்னுமாக உலகிறத வச்சே ரசூல் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் வேற நோக்கத்துக்காக வேண்டி வந்திருக்காரு அப்படின்னு, வேற நோக்கத்துக்காக வந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அவரே சொன்னாரு, நான் உங்களை கொலை செய்யலாம் வந்தேன், உயிரோடு உங்களை கருவறுக்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னார். சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ், ஒரு சாமானிய மனுஷனா இருந்தா நம்ம கொதிச்சிருப்போம், பழி தீர்த்திருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இவரை மஸ்ஜித் நபவியில புடிச்சு கட்டுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில புடிச்சு கட்டுங்கன்னாங்க. கட்டின பிறகு அது முதல் நாள் ஆச்சு. அங்க பள்ளியாசல்ல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாரு. சஹாபாக்கள் வர்றாங்க, ஒழுங்கு செய்யறாங்க, தொழுகிறாங்க, பயான் நடக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்க்குற எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வக்துக்கு வராங்க, பாங்கு சொல்லப்படுது, தொழுகிறாங்க, ஒழுங்கு செய்யறாங்க, தொழுகிறாங்க, பயான் நடக்குது, நல்ல விஷயங்களை உட்காந்து பேசுறாங்க. அப்புறம் கலைஞ்சு போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வரும்போதெல்லாம் தொழுது முடிச்சுட்டு போகும்போது அவரை பார்த்து கேட்பாங்க, இப்ப என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படிம்பாரு. இது மாதிரி 2 நாள் போச்சு. 3ஆவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை அவிழ்த்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவிழ்த்து விட்ட பிறகு அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து பேசுறாரு. புகாரி ஷரீஃப்ல அந்த விஷயங்கள் அப்படியே பதிவாயிருக்கு. என்னன்னா, நீங்க இப்ப அவுத்து விட்டதுனால உங்களுக்கு நான் நன்றியுள்ள மனுஷனா நான் இருப்பேன். என்ன, நான் உங்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி உங்களுடைய வம்சத்தையே இல்லாம ஆக்கணும்னு நான் வந்தேன். ஆனா நீங்க எனக்கு உயிர் பிச்சை போட்டீங்களே, அதனால உங்களுக்கு நன்றியுள்ள மனுஷனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இஸ்லாத்தை தழுவினார், அப்பவே முஸ்லிமானார். சுப்ஹானல்லாஹ். அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு வச்சு தஷ்கீல் பண்ணல, பயான் பண்ணல, தாவத் கொடுக்கல, ஒன்னும் பேசல. அந்த 3 நாள் வருவாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவில் பள்ளியாசல்ல தொழுவு வைப்பாங்க. தொழுவு வச்சுட்டு அவரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. வேற வார்த்தை பேச மாட்டாங்க, பேசாம போயிடுவாங்க. 3ஆவது நாள் தான் இவரை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, இந்த மதீனா இந்த உலகத்திலேயே
எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு முகம் யார் முகம்னா அது உங்க முகம் தான். ஆனா இப்ப எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச முகம் எதுன்னா அல்லாஹ்வுடைய ரசூலே உங்க முகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம் அப்படின்னாரு. எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத ஒரு ஊர் எதுன்னா இந்த மதீனா தான். ஏன்னா நீங்க இருக்கிறீங்க, அதனால. இப்ப எனக்கு உலகத்திலேயே பிடிச்ச ஊர் எதுன்னா இந்த மதீனா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செய்யணும், கேவலப்படுத்தணும், அவங்கள இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வர்றாங்களோ சுப்ஹானல்லாஹ், அவங்க எல்லாமே அவர்களுடைய முயற்சியில் தோற்று போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலீத் இப்னு முகீரா, வலீத் இப்னு முகீரா அவனுடைய சம்பவம் ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். அவன் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன குர்ஆன் ஓதுறாங்க அப்படிங்கறத ரகசியமாக போய் ஒட்டு கேட்கலான்னு குர்ஆனை போய் ஒட்டு கேட்கிறாரு. இந்த வலீத் இப்னு முகீரா மக்காவுல ஒரு பெரிய கவிஞர், குறைஷி குலத்துல ஒரு பெரிய தலைவர். இவன் போய் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுற அந்த குர்ஆனை கேட்கலான்னு போகும்போது என்ன அருமையான கிராத் அது, ரொம்ப இனிமையான கிராத் அது. அதை கேட்டுட்டு வந்து சொல்றான், இது என்னுடைய உள்ளத்தையே மாத்திடுச்சு, என்னுடைய உள்ளத்தையே அதாவது ஒரு ஒரு வகையான ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. இது அபூ ஜஹல் பின்னாடி நோட் பண்ணிட்டான். அபூ ஜஹல் நோட் பண்ணிட்டு வந்து கேட்கிறான், யா நீங்க என்ன நீங்க இப்படியே விட்டாக்கா நீங்க முஹம்மதை அவர் ஈமான் கொண்டுடுவீங்க போல தெரியுது, ஈமான் கொண்டுடுவீங்க போல தெரியுது. அப்படி நீங்க ஈமான் கொண்டுட்டா சுப்ஹானல்லாஹ், உங்களை நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்றது? நீங்களே ஈமான் கொண்டுட்டா உங்களை நம்பி இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஜஹல் அவரை பார்த்து கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல அவர் ஓதக்கூடிய அந்த வசனங்கள் இருக்குது உண்மையாக அது கவிதை எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஒரு கவிஞன், எனக்கு தெரியும் அது கவிதை அல்ல. சரி, அந்த சூனியக்காரர்கள் சொல்லக்கூடிய மந்திரமா? இல்ல, அது மந்திரமும் அல்ல. அபூ ஜஹலும் இவரும் பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கிட்டு அப்ப என்னதான் அது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தெளிவான வார்த்தை. இன்னும் சொல்வதானால் அது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசுல வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு வலீத் பின் முகீரா. அபூ ஜஹலுக்கு வயித்த கலக்குது, வயித்த கலக்குது. நாம என்னமோ நினைச்சோம் இவர் அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவாரு போல இருக்கு, முகமது பின்னாடியே போயிடுவாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வலீதை அபூ ஜஹல் கட்டாயப்படுத்துறான். இல்ல, நீங்க முகம்மதை ஏற்க கூடாது, அவருக்கு நீங்க ஏதாவது பட்ட பெயர் வைத்து சூனியக்காரர், பைத்தியக்காரர், ஏதாவது ஒரு பேர் வைங்க, பேர் வச்சு மக்கள்கிட்ட பரப்புங்க அப்படின்னு சொல்லி வலீதுக்கு சொல்லும் போது, சரி நீ போ, நான் ஏதாவது நைட்டு யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு காலைல வா, முகம்மதுக்கு புதுசா பட்ட பேர் வச்சு மக்கள்கிட்ட பரப்பலாம் அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் அனுப்புறாரு. இங்க நைட்டெல்லாம் படுத்து யோசிக்கிறார், முகம்மதுக்கு என்ன பட்ட பேர் வைக்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பட்ட பேர் வைக்கலாம்னு வலீத் பின் முகீரா யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கலாம், இன்னஹு ஃபக்கர வகத்தர், இன்னஹு ஃபக்கர வகத்தர் ஃபகுதில கைஃப கத்தர். நபியே ஹபீபே, உங்களுக்கு பட்ட பேர் வைக்கிறதுக்காக வேண்டி அவன் யோசிக்கிறானே, உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறானே, அவன் சிந்தனையில் நாசம்தான், அவன் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் வலீதுக்கு இறக்கினான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஆனா சில மாடு இருக்கு எத்தனை சூடுபட்டாலும் திருந்தாது அப்படின்னு சொல்றோம்ல,
அந்த கேட்டகரியில உள்ளவன் தான் இந்த அபூஜஹல். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை எவ்வளவு பார்த்தாலும் இவன் திருந்தியதாக இல்லை. எவ்வளவு தொந்தரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல வந்துதான் எப்பவும் தொழுவாங்க, அதுதான் அவங்க பழக்கம். அப்படி தொழுவும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை போல வந்து தொழுகிறாங்க. அப்ப அவன் சஹாபாக்கள்கிட்ட சொல்றான், இன்னைக்கு முஹம்மது வருவாரு, வந்து தொழுவாரு, என் காலை அவர் தலையை வச்சு நசுக்கி அவர் தலைய அப்படியே பூமியில இறக்கறனா இல்லையா பாரு அப்படின்னு அவன் சஹாபாக்கள்கிட்ட பேசுறான். யாரு? அபூஜஹல். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், காபாவிற்கு முன்னால் தொழுதார்கள். எப்போ சஜிதாவுக்கு போவாங்கன்னு பார்த்தா சஜிதா செய்தார்கள். அபூஜஹல் பாருங்க, இப்ப என்ன ரசூலை நான் என்ன செய்யறேன், முஹம்மதை என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு கிட்ட வந்தான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், கிட்ட வந்ததுதான் தாமதம். அப்படி அவன் மூச்சு வெதுறி போய் இயலாதவனாக பலகீனமானவனாக பின்வாங்கினான். கிட்ட போறான், திரும்பவும் வர்றான். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன உன்னால முஹம்மதை ஒன்றும் செய்ய முடியலையா, உன்னால முஹம்மதை ஒன்றும் செய்ய முடியலையா அப்படின்னு. அப்போ அபூஜஹல் சொன்னான், சுப்ஹானல்லாஹ், நான் அதுக்கு தான் நெருங்கினேன், என் காலை தூக்கி அவர் மூஞ்சில வைக்கணும்னு தான் நான் நெருங்கினேன். ஆஹா, எனக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம், குழி. அந்த குழியில என்ன இருக்குன்னா ரக்கை முளைத்த உருவங்கள், ரக்கை உள்ள உருவங்கள் அங்க என்ன செய்து அங்கே நடமாடிக்கிட்டு இருக்கு. நான் அவரை நெருங்கினால் அது என்ன தீண்டி விடுமோ அப்படின்னு நான் பயந்தேன். அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சஹாபாக்களுக்கு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத பிறகு சஹாபாக்கள் அந்த விஷயத்த சொன்னாங்க. யார் சொல்லலாம், அபூஜஹல் வந்தான், இது மாதிரி உங்களை மிதிக்க வந்தான், ஆனா அவன் நெருங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்கே அந்த உருவத்தில் ரக்கை முளைத்த அந்த உருவத்தில் இருந்தவர்கள் மலக்குமார்கள். அவன் ஒரு கால் என்னை நெருங்கி இருந்தால் அந்த மலக்குகள் அவனை கொத்தி 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 அவனுடைய கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக கொத்தி கொத்தி பித்து எடுத்திருப்பார்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அல்லாஹ் காப்பாத்தினான். இந்த மாடுதான் எத்தனை சூடுபட்டாலும் தீர்ந்தாத மாடு இது. யாரு? அபூஜஹல். அடுத்து கொஞ்ச நாள் போச்சு, திரும்பவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து மோதினான். என்ன மோதினான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு தடவை ஆடி போயிட்டாங்க. இவன் காரியத்தை பார்த்து கவனிக்கணும். இந்த அபூஜஹலுடைய இந்த அநியாயத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஆடி போயிட்டாங்க. என்ன ஆடி போயிட்டாங்கன்னா, இவன் காபாவுடைய திரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த திரையை பிடிச்சிக்கிட்டு கத்துறான். என்ன கத்துறான்னா, இன்கான ஹாதா ஹுவல் ஹக்கு மின் இந்திக, இந்த காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக இந்த முஹம்மத் சத்தியமானவராக இருந்தால், இந்த முஹம்மத் சத்தியமானவராக இருந்தால் என்ன செய்யட்டும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பேசுறான். என்ன? அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கட்டும். அவங்க உண்மையிலேயே சத்தியமானவங்க தான். அல்லாஹ்வுடைய அதாபு இவன் சொன்னா இறங்கிடும். ஏன்னா காபாவுல நின்று கேட்கிறான். அந்த காபா துவா ஏற்கப்படக்கூடிய இடம் அது. அங்க நின்றுட்டு அல்லாஹ்வுடைய அதாபு ஏற்பட்டோம் அப்படின்னு கேட்டான், துவா ஏற்கப்படாது. அப்பதான் அந்த ஆயத்தை இறக்கணும். வமா கான அல்லாஹ் லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே நாயகமே, நீங்க அங்க இருக்கும்போது நான் என் அதாபை இறக்க மாட்டேன். அவன் என் காபாவை பிடிச்சிட்டு கேட்கிறான், அதாபை இறக்கு இறக்கு அப்படின்னு கேட்கிறான். ஆனா நீங்க அங்க இருக்கும்போது என் அதாபை, என் சோதனைய நான் இறக்க மாட்டேன். அது மாதிரி அபூஜஹல் எத்தனையோ விஷயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நோவினை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு தடவை ஆராஷி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மக்காவுக்கு ஒரு ஒட்டக வியாபாரி வர்றாரு. அந்த ஒட்டக வியாபாரி என்ன சொல்றாரு, ரொம்ப விலை உயர்ந்த ஒட்டகம் வந்து மக்காவுடைய அந்த சந்தையை விற்கிறாரு. ஒட்டகத்தை கொண்டு வந்து ஆராஷிங்கிற இடத்துல இருந்து வந்தாரு. வெளியும் அவரு நெய்யும் போது அபூஜஹல் வந்து என்ன செஞ்சான்னா, எனக்கு இந்த ஒட்டகத்தெல்லாம் கொடுத்து நான் காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷமா போச்சு இவருக்கு. அப்பா வந்த வேலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இந்த ஒட்டக வியாபாரி அபூஜஹலுக்கு ஒரு 4-5 ஒட்டகத்தை பிடிச்சு வித்துட்டாரு. வித்துட்டா அவன் சொன்னான், காசு சாயங்காலம் வாங்கிக்க, காசு சாயங்காலம் வாங்கிக்க அப்படின்னு ஒண்ணு. இவரு சாயங்காலம் வரைக்கும் வெட்டு காத்திருக்காரு. யாரு? ஒட்டக வியாபாரி. அப்படி காத்திருக்கும் போது சாயங்காலம் ஆச்சு, காசு வர மாதிரி இல்லை. ஒட்டகம் போயிடுச்சு, 4-5 ஒட்டகம் போயிடுச்சு, தள்ளு போயிட்டான். காசு வரல. காசு வரலன்னு ஒண்ணு சாயங்காலம் போய் வீட்டு கதவை தட்டினான். யாரு? அபூஜஹல் வீட்டு கதவை தட்டும் போது, யாரு அப்படின்னா, இது மாதிரி தான் நான் ஒட்டகம் கொடுத்தவன் வந்திருக்கிறேன், இது மாதிரி காசு வேணும். எரிஞ்சு உழுவறான். நான் கடன்கார மாதிரி வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறிய அப்படின்னு கேட்டான். ஆமா, நான் நீ எனக்கு கடன்காரன் தான் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொல்றேன். யார கடன்காரன் சொல்ற அப்படின்னு இந்த அபூஜஹல் அவரை அங்கிருந்து விரட்டிட்டான். இவர் நேரா வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த அநியாயத்தை யாருமே கேட்க மாட்டீங்களா? இந்த அநியாயத்தை யாருமே கேட்க மாட்டீங்களா? என் ஒட்டகத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னு உடனே யாரும் கேட்கல. ஏன்னா அபூஜஹல் அந்த மக்காவுடைய தலைவன், யாரும் கேட்கல. அப்ப ஒரே ஒரு முஸ்லிம் சஹாபி அவர் வந்தாரு. வந்து சொன்னாரு, இந்த பாரு, உனக்கு இந்த ஊர்ல நியாயம் கிடைக்கணும்னா, உனக்கு ஒட்டகத்துக்கு காசு கிடைக்கணும்னா, கொஞ்ச நேரத்துல இந்த காபாவில் தொழுகிறதுக்காக வேண்டியவர் வருவாரு. இந்த காபாவில் தொழுகிறதுக்காக வேண்டிய வருவார், தொழுவார். அவர் தொழுது முடிச்ச பிறகு பொறுமையா அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லு. நான் வெளியூருக்காக ஒட்டக வியாபாரி அபூஜஹல்னு ஒருத்தவன் வந்தான், என்ன வாங்கலாம், காசு கொடுக்க மாட்டான். கேட்டா, நான் எப்ப ஒட்டகம் வாங்கினேன்னு கேட்கறான். நான் எப்போ ஒட்டகம்லாம் எப்ப வாங்கினேன், வியாபாரம் பண்ணணும்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்றத விஷயத்த சொல்லு. அதே மாதிரியே வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, காபாவில் தொழுதாங்க. தொழுது முடிச்ச பிறகு ஓடி போய் இவரு தனக்கு நேர்ந்த எல்லா கஷ்டத்தையும் சொன்னாரு. அபூஜஹல் இந்த கொடுமையெல்லாம் பண்ணா காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஒண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போனாங்க. நேரா அபூஜஹல் வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. டக் டக்குன்னு கதவு தட்டின உடனே அபூஜஹல் பொண்டாட்டி சொல்றான், அநேகமா அந்த வியாபாரியா தான் இருக்கும், யாரு இந்த ஒட்டகம் கொடுத்தவனா தான் இருக்கும், அவனை ஒரு வழி பண்ற பாரு அப்படின்னு வெளியே வந்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் நிற்கிறாங்க வெளியே. ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. கதவு திறந்தா ரசூல் கேட்டாங்க, இவருக்கு சேர வேண்டிய பணத்தை இவருக்கு கொடுத்துருங்க. ஒட்டகம் வாங்கினீங்க, இவருக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துருங்க. தோ எடுத்துட்டு வரேன், தோ எண்ணி கொடுத்துறேன். போனா இத்தனை ஒட்டகம் வாங்கினப்பா, இந்த காசு ஒரு சல்லி பைசா பாக்கிலாம் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு வெளியே வந்து, இதுல என்ன ஒரு அநியாயம்னா, ரசூலுல்லாஹ்வை கூட்டு போனாங்கல்ல, அபூஜஹல் வீட்டுக்கு போனாங்கல்ல, பின்னாடியே குறைஷி காபீர்கள் ஆளு விட்டு அனுப்புறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. அபூஜஹல் காசை கொடுத்துட்டானா இல்லையா, ரசூலுல்லாஹ்வையும் விரட்டி விட்டானா, அப்படி பார்த்துருவா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூலை கொடுத்தவன காசை கொடுத்துட்டான். வீட்டை விட்டு வெளியே வந்தவன பொண்டாட்டி ஒரு பக்கம் கேக்குது, என்னங்க விரட்டிடுவேன், நீங்க காசை எண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு. நீ சும்மா கடை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு அப்படின்னு அங்க சொல்லிவிட்டு வெளியே வந்து காபீர்கள் கேட்கிறாங்க, என்ன முகம்மது வந்தவன காசை கொடுத்துட்டீங்களே, ஒட்டகம் வாங்கின காசை கொடுத்துட்டீங்களே முகம்மது வந்தவன அப்படின்னா, அட போங்கய்யா, நீங்களும் உங்க நட்போம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் பார்த்த அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருந்தால் மௌத்தா போயிருந்தீங்கன்னா முகம்மது என் வீட்டு வாசல்ல வந்து நின்றாரு. அவர் நிற்கும் போது நான் அவர் பக்கத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நானா இருக்கிறதுனால நான் தப்பிச்சுக்கிட்ட உசுரோட இருக்கேன். நீங்க இருந்திருந்தீங்கன்னா மௌத்தாவே போயிருப்பீங்க, உசுரோட இருக்க மாட்டீங்க. அப்படின்னா ஏன் பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ரிவாயத்துல வருது, அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பேசும்போது ரொம்ப வீரமான 2 சிங்கங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுடைய தோள்பட்டையில, இங்க ஒரு சிங்கம், இங்க ஒரு சிங்கம், 2 சிங்கங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோளின் மீது இருந்ததை நான் பார்த்தேன். அது என் மீது பாய வந்தது அப்படிங்கிறான். அந்த ரிவாயத்துகள்ல ரசூலுல்லாஹ் வந்து பேசும்போது அவன் மூச்சில ரத்த ஓட்டமே இல்லையா, மஞ்சேன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறான். அந்த அளவுக்கு அந்த அநியாயக்காரனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன செஞ்சான்னா மக்காவில் ஏற்படுத்தினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ லஹப் அவருடைய சரித்திரம் குர்ஆன்லயே அல்லாஹ் புருஷன் பொண்டாட்டி இவங்க 2 பேருக்கும் புதுசா ஒரு பேரை வச்சான் அப்படின்னா இந்த அபூ லஹபுக்கும் அவளுடைய மனைவிக்கும் தான். அபூ லஹபுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தான் அல்லாஹ் வச்ச பேரு அபூ லஹப். அவனுக்கு அவனுடைய மனைவிக்கு ஹம்மாலத்துல் ஹதப் அப்படின்னு சொல்லி அவன் மனைவிக்கு அல்லாஹ் பேர் வச்சான். சுப்ஹானல்லாஹ். அவன் எவ்வளவு பெரிய குடும்பக்காரன், அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படிலாம் இழிவுபடுத்தினான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் பேரு அசல்ல அப்துல் உஸ்ஸா. அபூ லஹபுடைய பேரு அப்துல் உஸ்ஸா. அவனுடைய பேரு அல்லாஹ் வச்ச பேரு அபூ லஹப். அல்லாஹ் வச்ச பேரு அபூ லஹப். அவனுடைய மனைவி உம்மு ஜமீல், அழகானவ அப்படின்னு மனைவிக்கு பேரு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல வச்சது ஹம்மாலத்துல் ஹதப்னு அல்லாஹ் மனைவிக்கு அல்லாஹ் பேரை வச்சான். ஏன் இந்த சாபம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூலை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, இத்தனைக்கும் அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தி, நெருங்கிய சொந்தம். இவனுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலை முதல்ல சபிச்சது யாருன்னா இந்த அபூ லஹப் தான். அல்லாஹ் உத்தரவு போட்டான், நாயகமே நீங்க எல்லாருக்கும் இஸ்லாத்தை சொல்றீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள முதல்ல நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தார்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி அல்லாஹ் ஒருவன், நான் தூதர் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க உள்ள எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இந்த அபூ லஹப் மட்டும் தப்பல்ல கையா முஹம்மதே இந்த செய்தியை சொல்லலாம் எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நாசமா போங்க அப்படின்னு சொல்லி மன்னவாரி இறைத்தான். அதனால அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, தப்பத்தியதா அபீ லஹப், நபியே எந்த கையால அவன் மன்னவாரியை விட்டானோ அந்த கை நாசமாகட்டும். அவன் மனைவி இருக்காத, இவனுக்கு மேல அந்த பொம்பளை என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கெல்லாம் நடந்து போவாங்களோ அந்த பாதையில அந்த முள்ளை எல்லாம் நல்லா சுட வச்சு, நெருப்புல காட்டி சுட வச்சு பாதையில போட்டு விட்டுருவான். எத்தனையோ தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முள்ளால் கால் வந்து தைக்கப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வை பத்தி பொய்யான செய்தி என்ன செய்வான்னா அந்த பொம்பளை பரப்புவான். சுப்ஹானல்லாஹ். அபூ லஹபுடைய அந்த மனைவி சொன்னா, என்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் இந்த நான் போட்டிருக்கிறேனே நெக்லஸ், இந்த முத்து மாலை, இந்த முத்து மாலையை கலட்டி வித்து விற்பனை செஞ்சாவது அந்த காசை வச்சு நான் என்ன செய்வேன், நான் இந்த முஹம்மதை
ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னா சபதம் எடுத்தால் அபூலஹபுடைய மனைவி உடனே இந்த தப்பத்தியதா சூறா இறங்குச்சு. இந்த சூறா இறங்கின உடனே ரசூலுல்லாவை தேடிட்டு வந்தா. யாரு? அபூலஹபுடைய மனைவி. வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூலும் அபூபக்கர் நாயகமும் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அபூபக்கர் தான் அவங்க சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி அபூலஹபுடைய பொண்டாட்டி வர்றா, மனைவி வர்றா, என்னமோ நம்ம கிட்ட தான் வர்ற மாதிரி தெரியுது, ரொம்ப கோபமா வர்றா, அவ கையில ஒரு பெரிய கல்லு வச்சிருக்கிறா, நம்ம கிட்ட தான் வர்றா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பேசாம இருங்க, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நேரா வந்தா அபூலஹபுடைய மனைவி, கையில கல்லு வந்து அபூபக்கர்கிட்ட கேட்டா, முஹம்மது எங்க? ஐன முஹம்மது எங்க? அபூபக்கர் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரசூலுல்லாஹ் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காங்க, பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இவன் வந்து கேட்கிறான், முஹம்மது எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கருக்கே ஒன்றும் புரியல. ரசூலுல்லாஹ் முன்னாடி தான் இருக்கிறாங்க, ஆனா ரசூல் எங்க, முஹம்மது எங்கன்னு கேட்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்போ அபூபக்கர் அவங்க பொய் சொல்லி பழக்கம் இல்லை. சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம், எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி தான் இருக்கிறாங்க, ஆனா இவங்க ரசூலை காட்டி கொடுக்க கூடாது, பொய்யும் சொல்ல மாட்டாங்க, அதனால எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னாங்க. வந்தவன் என்ன செஞ்சா, அந்த கல்லை கீழே போட்டுட்டு பேசாம போயிட்டா. அவ போன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்தாலே என்ன பேசுனா அப்படின்னு கேட்டாங்க. வந்தா நாயுமே உங்களை தான் விசாரிச்சா, அவ வந்த வேகத்தை பார்த்தா அந்த கல்லை உங்க தலையில தான் போடுறதுக்காக நீ வந்துருப்பா போன்றது. என்ன காரணம் அப்படின்னா, அவ சொன்னா தப்பத்தியதா அபீலஹபு அப்படின்னு சொல்லி சூறா இறங்குச்சான். அது என் கணவனை பத்தி திட்டி, முஹம்மதுக்கு சூறா இறங்கி இருக்குது, என் கணவனை எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் கோபப்பட்டு வந்தானாயாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுப்பான்னா, அவங்க எதிரிகளுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் கஷ்டப்படும் போது, இழிவுபடும் போது ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹ் கை கொடுத்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்த்தோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த அபூலஹபுக்கு 2 ஆம்பளை பசங்க. இந்த 2 ஆம்பளை பசங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ருக்கையா, உம்மு குல்சும் அப்படிங்கிற 2 ஆம்பளை பசங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூலஹபுடைய 2 மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவன் என்ன செஞ்சான், முஹம்மதுடைய பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுல வாழக்கூடாது, தலாக் விடு, 2 பேரையும் தலாக் விடு அப்படின்னு சொல்லி அபூஜஹல் அபூலஹப் என்ன செஞ்சான்னா அவங்களை தலாக் விடும்படி சொன்னான். சுப்ஹானல்லாஹ். முதல் மகன் வந்தாரு, ரசூல்கிட்ட வந்தாரு, இந்தாங்க எங்க அத்தா என்ன திட்டுறாரு, உங்க மகளோட வாழ்ந்தால், உங்க மகளோட நான் குடும்பம் நடத்தினா எங்க அத்தா என்கிட்ட பேச மாட்டாரு. யாரு? அபூலஹப் என்கிட்ட பேச மாட்டாரு. இந்தாங்க உங்க மகள் உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இதுக்கு மேல உங்க மகளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்தாங்க உங்க மகள் அப்படின்னு போயிட்டான். அடுத்து இன்னொருத்தவன் வந்தான், உத்தைபா. அந்த ஷைத்தான், அந்த உத்தைபா வந்தான். அவன் பேசின பேச்சு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் மனம் நொந்து போயிட்டாங்க. அவ்வளவு கேவலமா பேசினான் அல்லாஹ்வுடைய ரசூலை. எவ்வளவு இழிவா பேசணுமோ அவ்வளவு இழிவா பேசினான். என்ன பேசினான்னா அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, அதாவது சும்மதனா ஃபதல்லா, அல்லாஹ் ஆயத்து குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்.
நபிய நாயகமே ஜிப்ரீல் உங்களை நெருங்கினார் அப்படின்லாம் வருது. அந்த ஆயத்தை வச்சு அவன் பேசுறான், உங்களையும் எனக்கு பிடிக்காது, உங்களை நெருங்கி வந்த ஜிப்ரீலையும் எனக்கு பிடிக்காது, உங்கள் சம்பந்தப்பட்ட எதையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு பேசி என்னென்னலாம் பேசணுமோ பேசலாம். பேசிட்டு உங்க மகளோட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி குர்ஆன் ஆயத்தை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலை பேசின உடனே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப மனம் நொந்து அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. அல்லாஹும்ம சல்லித்து கல்பா இன் கிலாபிக, யா அல்லாஹ், உன்னுடைய நரக நாயிலிருந்து, உன்னுடைய நாய்கள், உன்னுடைய விலங்குகள், அந்த விலங்கிலிருந்து ஒரு விலங்கை இவன் மீது சாட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கையேந்தினா இவன் நேரா போய் என்ன செஞ்சான்னா அவங்க அத்தாட்ட சொன்னான், அபூலஹப், நான் ஒரு மகளை தலாக் விட்டுட்டேன், நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். யார? ரசூலுல்லாஹ்வை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன், எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டு வந்துட்டேன். ஆனா ஒரு கடைசியா சொன்னாரு, யா அல்லாஹ், இவனை நரகத்தினோட உன்னுடைய விலங்கிலிருந்து ஒரு விலங்கை இவன் மீது சாட்டு. விலங்கு தெரியுதா? காட்டு விலங்கு, இவன் மீது சாட்டு அப்படின்னு துவா செஞ்சாரு. அடப்பா, போய் அவரு வாய்சாபம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அபூலஹப் அங்கலாய்க்கிறான். அவனால ஒண்ணும் முடியல. முகம்மது வாயால ஒன்று சொன்னான், அது அப்படியே படிச்சிருமேடா, பேசாம அவர் மோளை விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, இப்படி பதுவா வாங்கிட்டு வந்திருக்கிறியே, அவர் என்ன சொன்னாலும் படிச்சிருமே அப்படின்னு அபூலஹப் பயந்தான். பயந்துட்டு சொன்னா, இப்போ அந்த காலத்துல மக்காவாசிகள் வியாபாரத்துக்காக வெளியூர் போவாங்க. இவன் அதே மாதிரி இந்த பையன் உதைபா, அபூலஹபுடைய மகன் உதைபா வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அபூலஹப் பயப்படுறான், எல்லாரையும் கூட்டான், இவன் கூட போங்க. முகம்மது பதுவா செஞ்சிருக்காரு, என் மகன் உதைபாவை எப்படியாவது பத்திரமா கூட்டு போய் பத்திரமா திரும்ப கூட்டு வந்துருங்க, ஏதோ ரொம்ப கண்ணு கருத்துமா பார்த்துங்க, அப்படி வழியில எங்கேயாவது நீங்க தங்குனா அவனை சுத்திய நாரம் உட்காந்துங்க, அவனை தனியா மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கெஞ்சி 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 அனுப்புறாரு. அபூலஹப் போறான், சிரியா நாட்டு பயணம், வியாபார பயணத்துக்காக போறான். போற நேரத்துல ஒரு இடத்துல தங்குனா கூட இருந்த ஒரு மனிதன் அந்த வரலாறு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை திட்டியவன் அவனுக்கு எவ்வளவு பெரிய கேவலத்தை அல்லாஹ் கொடுத்தான்னா, நாங்க தங்கின ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் ஒண்ணும் கிராமமோ காடு அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லா மக்கள் வாழக்கூடிய ஒரு சிட்டி, ஒரு நகரம். ஒரு நகரம் தான், காடு எல்லாம் கிடையாது. அப்போ அங்க படுத்திருக்கும் போது சிங்கம் ஒன்று வந்தது. எங்க சிட்டிக்குள்ள சிங்கம் வந்துச்சு. வந்து நாங்கள் படுத்திருக்கிறோம், அவனை நடுவுல போட்டுட்டு நாங்க சுத்தி எல்லாரும் தான் படுத்திருக்கிறோம். அந்த மிருகம் வந்து எங்கள் ஒவ்வொருவராய் எங்களை முகர்ந்து பார்த்தது. மோந்து பார்த்துச்சு. எங்களை மோந்துச்சு, விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிடுச்சு. அவரை மோந்து பார்த்துச்சு, அடுத்த ஆள்கிட்ட போயிடுச்சு. அவரை மோந்து பார்த்துச்சு, அப்படி மோந்து பார்த்துச்சு. இந்த மாடு உஷார் இல்லாம படுத்து தூங்குறான், நாங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறோம், இவன் நம்ம பாதுகாப்புல இருக்கிறானே, நம்ம பொறுப்புல இருக்கிறானே அப்படின்னு. எப்ப என்ன நடக்குமோன்னு அந்த மிருகம் வந்தது, எங்களை எல்லாம் முகர்ந்து பார்த்து விட்டு விட்டது. அவனை உதைபாவை நெருங்கின உடனே அது நுகரல, அப்படியே அவனை கட்டிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுச்சுங்கிறாங்க இந்த வரலாற்று ஆசிரியர்கள். இந்த உதைபாவுடைய சரித்திரத்தை எழுதும் போது
அல்லாஹ்வுடைய ரசூலை கேவலப்படுத்தி திட்டியவன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். ரொம்பலாம் பதுவா செய்ய மாட்டாங்க. நீ நாசமா போ, அப்படி போ, இப்படி போ, உன் பிள்ளை அது விளங்காது இது விளங்காது அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஒரு சின்ன வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க. அப்படியே அந்த மிருகம் எங்களெல்லாம் மோந்து பார்த்துச்சு. அவனை அது கூட போகல, அப்படியே கமிட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட இடைவெளி விடலை அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூலை திட்டியவன், அவனுடைய விஷயத்துல விளையாடியவன், அவனுடைய நிலைமைகளை எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் ஆக்கணும். ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்துல மட்டும் அல்லாஹ் இப்படி நடக்கல, சஹாபாக்கள் விஷயத்திலையும் அல்லாஹ் இப்படித்தான் நடந்தான், அவுலியாக்கள் விஷயத்திலையும் அல்லாஹ் இப்படித்தான் நடப்பான், முஃமின்கள் தொழுகையாளிகள் அவங்களுடைய விஷயத்திலையும் அல்லாஹ் இப்படித்தான் நடப்பான். அவங்களை யாராவது கேவலப்படுத்த நினைத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பான். சாதாரணமாக ஒரு முஃமின் அன்னைக்கு காலையில ஏற்றி ஃபஜ்ர் என்ற காத்து தொழுதுட்டாலே அந்த முஃமினுக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி அவன் எங்க கொண்டு போய் பாதுகாத்திருப்பான்? சுப்ஹானல்லாஹ். வரலாற்றுல ஒரு நஸ்ரானிய பத்தி ஒவ்வொரு வரலாறு சொல்லப்படுது. என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவன் சொன்னான், நான் நஸ்ரானி, கிறிஸ்துவன். அவன் சொன்னான், நான் நஸ்ரானி, எனக்கு நல்லா எழுத படிக்க தெரியும், நான் உங்கள்கிட்ட முஸ்லீம் ஆயிடுறேன், நான் உங்களுக்கு வர்ற வஹி எல்லாம் நான் எழுதி கொடுக்கட்டுமான்ற ரசூலுல்லாஹ் கேட்டான். முனாஃபிகத்தனமாக தன்னுடைய கிறிஸ்துவ மதத்தை மறைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பொய்யான முறையில சொல்றான், நான் முஸ்லீம் ஆயிடுறேன், உங்கள்கிட்ட வரக்கூடிய வஹியெல்லாம் நான் எழுதி கொடுக்குறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, தாராளமா செய், கலிமா சொல்லு, முஸ்லீமாக அந்த பணியை நீ தாராளமா செய்ய நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. முஸ்லீம் ஆகுனா கொஞ்ச காலம் வஹியெல்லாம் எழுத ஆரம்பிச்சான், எழுதி கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. கொஞ்ச நாள் போச்சு, திரும்பவும் போனான், அவன் கூட்டத்திலேயே போய் சேர்ந்து சொன்னான், நான் இத்தனை நாள் முஹம்மதுக்கு உட்கார்ந்து நான் எழுதி கொடுப்பதைத்தான் அந்த முஹம்மது மக்களிடம் வாசிக்கிறார் அப்படின்னா. எவ்வளவு பெரிய வார்த்தை இது! அல்லாஹ்வுடைய வார்த்தை வானத்திலிருந்து ஜிப்ரீல் கொண்டு இறக்குறாங்க. அந்த வார்த்தையை இவன் என்ன சொன்னான்னா, இந்த முஹம்மது வாசிப்பதெல்லாம் நான் எழுதி கொடுப்பதை தான் இவர் மக்களிடம் வாசிக்கிறார் அப்படின்னா. திரும்ப அவன் மதத்துக்கு போயிட்டான், போய் மக்களுக்கு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணுமே சொல்லல, சீக்கிரம் மௌத்தாவாங்க. அது மாதிரி சீக்கிரம் அவனுக்கு மௌத்து வந்தது. மௌத்தான பிறகு அந்த மௌத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த நஸ்ரானிகள், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் ஜனாசாவை கொண்டு போய் அடக்கிட்டு வந்துட்டாங்க. கஃனிட்டு தஃனிட்டு அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. மறாவது நாள் போய் பார்த்தால் பூமி அவனுடைய அந்த ஜனாசாவை ஏற்க மறுக்கிறது, வெளியே தூக்கி எறிஞ்சிச்சு, கபூல் செய்யல. அவன் ஜனாசா, அவனுடைய பூத உடலை பூமி, அந்த கபரு அவனுக்கான கபரு, அவனுடைய பூத உடலை ஜனாசாவை கபூல் செய்யவில்லை, தூக்கி எறிஞ்சிச்சு. சரி, திரும்ப 2வது நாள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா திரும்ப அடக்கம் செய்யறாங்க. மறாவது நாளும் பூமி தூக்கி எறிந்தது. சுப்ஹானல்லாஹ். 3வது நாளும் அடக்கம் செய்தார்கள், திரும்பவும் பூமி தூக்கி எறிந்துச்சு. அப்படியே அவனுடைய ஜனாசாவை நாயும் நரியும் தின்றது அப்படின்னு வரலாறு எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்துல விளையாண்டாக்கா இப்படி எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு கெட்ட முடிவு அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு முடிவுகளை அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிநாட்டு மக்களுக்கு மக்காவுல மதீனாவுல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல வந்த பிறகு மக்கா மதீனாவை சுற்றி உள்ள எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் லெட்டர் போடுறாங்க.
அல்லாஹ்வுடைய ரசூல், வாங்க நீங்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துருங்க, இதுதான் தூய்மையான மார்க்கம், இந்த மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கடிதம் போடும்போது ஒரு சில மன்னர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சில மன்னர்கள் முஸ்லீம் ஆகல. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த கடிதத்தை மதிச்சு அல்லாஹ்வுடைய ரசூல் போட்ட அந்த கடிதத்துக்கு பதிலாக நிறைய சன்மானங்கள், பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் சுப்ஹானல்லாஹ், ரோம் நாட்டு பாரசீக நாட்டு மன்னன் அந்த ஒரே ஒரு மன்னன் மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுதிய அந்த கடிதம் என்ன எழுதுறாங்க, நீ தூய்மையான மார்க்கம், இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து அப்படின்னு தாவத்து கொடுத்து எழுதுறாங்க. பல நாட்டு மன்னர்களுக்கு எழுதுனாங்க. அந்த நாட்டு மன்னர்கள் கண்ணியப்படுத்துறாங்க. சில பேர் முஸ்லீம் ஆனாங்க, சில பேர் இல்ல அப்படி நாங்க முஸ்லீமா விரும்பல அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டாங்க. இவன் பாரசீக மன்னன், இவன் மட்டும் என்ன செஞ்சான், என்ன தைரியம் இந்த முகம்மதுக்கு என்ன தைரியம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த கடிதத்தை ரெண்டா இப்படி கிழிச்சான். அல்லாஹ்வுடைய ரசூல் எழுதிய அந்த கடிதத்தை ரெண்டா கிழிச்சான். அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது, பாரசீக மன்னன் தாங்கள் எழுதிய அந்த கடிதத்தை இரண்டாக கிழித்தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவன் சொல்லி அனுப்பினா சில ஆட்கள் அனுப்பிச்சு, அந்த முகம்மது என்னையே கூப்பிடுறாரா, போய் அவரை முன்னாடி என் முன்னாடி கொண்டு வந்து நீ பாட்டுக்க அப்படின்னு சில பேரை அனுப்புனா அவங்க எல்லாரும் நேரம் வந்தாங்க. உங்களை எங்க மன்னர் கூப்பிடுறாரு, எங்க மன்னர் பாரசீக மன்னர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு உடனே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம மஸ்ஸிக் முல்கஹு, அல்லாஹும்ம மஸ்ஸிக் முல்கஹு, யா அல்லாஹ் என்னுடைய கடிதத்தை அவன் கிழித்தது போல அவனுடைய அரசாட்சியை நீ கிழிப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஒரே ஒரு இரவு தான், ஒரே ஒரு நைட்டு தான். சுப்ஹானல்லாஹ், பெத்த மவனே அந்த அரியணைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த மகனே அத்தாவுக்கு விஷத்தை கொடுத்து கொலை செஞ்சு அவன் அரியணையில ஏறி உக்காந்தான். இந்த வந்தாங்கல்ல ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு போறதுக்காக, அவங்க சொன்னாங்க, நீ எழுதின லெட்டருக்கு மன்னர் ஒழுங்கா கூப்பிட்டு வர சொன்னாரு, நீ அவருடைய ஆட்சியை கிழிஞ்சு போனோம்னு சொல்றியா, அப்படின்னா எங்களுடைய மன்னர் உன்னை உயிரோட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல அவர் உயிரோட இருக்காரன்னு போய் பாரு அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு எனக்கு அவன் உயிர் பிச்சை போட வேணாம், நான் அவனுக்கு உயிர் பிச்சை போடுறேன், முதல்ல உன் அரசர் பாரசீக மன்னன் உசுரோட இருக்கானான்னு போய் பாரு அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விசாரிச்சு பார்த்தா விஷம் கொடுக்கப்பட்டு பாரசீக மன்னன் இறந்து கிடக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பதுவா எந்த அளவுக்கு தாக்கம் வந்துச்சுன்னா, சுப்ஹானல்லாஹ், அந்த பரம்பரையில் ஆம்பளை வாரிசே இல்லாம ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியா அந்த பாரசீக மக்கள் அவனுடைய மகன் ஒரே ஒரு பொம்பளையை மட்டும் அந்த நாட்டு அரசியாக ஆக்கினாங்க. வேற வழி இல்லை, ஆம்பளைங்க இல்லை, அந்த பொம்பளையை மட்டும் அந்த நாட்டினுடைய அரசியாக ஆக்கி அந்த நாடு அந்த பொம்பளைக்கு கீழே இயங்கியது. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எந்த கூட்டம் பெண்களை தலைமைத்துவத்தில் வைக்கிறதோ அது உட்படாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் சொன்னாங்க, இந்த ஹதீஸை சொன்னாங்க, எந்த கூட்டம் தன்னுடைய தலைமைத்துவமாக பெண்களை ஆக்கிக் கொள்கிறதோ அது உட்படாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாளையே ஒன்றும் இல்லாம, அட்ரஸ் இல்லாம, வரலாறு இல்லாம இந்த பாரசீக நாட்டினுடைய அந்த வரலாறு போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கெல்லாம் காஃபியர்களால் யஹூதிகளால் கேவலப்படுத்தப்பட்டாங்களோ அங்கேயெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் உறுதுணையாக இருந்தார்.
எத்தனையோ வரலாறுகள் சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கணிமிக்கமாக முன்னணியாளர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நிறுத்துவதற்காக இந்த மக்கா காபியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முஹம்மதிடம் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மட்டும் மஷவரா. இந்த ரசூலை நம்ம தனியா முகம்மதை விட்டுறோம், பேசக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, பொண்ணு கொடுக்கக்கூடாது, எதுவும் வச்சுக்க கூடாது, தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மஷோரா பண்ணி அந்த அந்த உடன்படிக்கையை மன்சூர் பின் கினானா, மன்சூருங்கிறவன் எழுதுறான், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது இவருடைய பிரச்சாரத்தை இவர் விடமாட்டாரு, அதனால நம்ம யாரும் இவர்கிட்ட ஒட்டு உறவு எதுவும் வச்சுக்க கூடாது, உடன்படிக்கை எழுதுவோம் அப்படின்னு உடன்படிக்கை எழுதுறான். யாரு? மன்சூர் பின் கினானா. அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எந்த கையால எழுதினானோ இந்த முஹம்மதோடு நாங்கள் எந்த ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு எந்த கையால எழுதினானோ அந்த கை அப்படியே சூம்பி உள்ள போயிடுச்சு. அந்த கையை அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆகணும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் கஷ்டப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் கஷ்டப்படும் போது, அந்த இடிவையை சந்திக்கும் போதெல்லாம் அல்லாஹ் எப்படிலாம் தன்னுடைய உதவியை இறக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்கள அந்த நேரத்துல அல்லாஹ் எப்படிலாம் கண்ணியப்படுத்தினா அப்படிங்கிறத இந்த உம்மத்துக்கு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாதான் அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியும், மக்களுக்கு புரியும். அப்பதான் பாடம் படிப்பாங்க, அல்லாஹ் நம்மளே காப்பாத்துவான்ற அந்த ஒரு ஈமானிய உணர்வு வரும். அல்லாஹ் சொல்றான்ல, சுப்ஹானல்லாஹ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கஷ்டப்படும் போது என்ன நினைச்சாரு? நான் அவரை காப்பாற்றினேன் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் எப்படின்னா சொல்றான், இதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களை காப்பாத்துவேங்கிறான் அல்லாஹ். அந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் அப்படித்தான் முடிக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் ஓதுறாங்க. அவங்க ஓதுனாங்க மீன் வயிற்றுக்குள்ள. அந்த கலிமாவை அல்லாஹ் இந்த நூற்றாண்டுல நமக்கு எடுத்து சொல்லி காமிச்சு அவர் அப்படி செஞ்சாரு, இந்த தஸ்பீஹத்தான் ஓதுனாரு, இது மாதிரி நீங்களும் செய்ய, நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிறான்னா, அல்லாஹ் நம்மளை கேவலப்படுவதை, நாம் கேவலப்படுவதை ஒருபோதும் அல்லாஹ் அனுமதிக்கிறதே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி காத்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு எத்தனையோ நபிமார்களுடைய சான்று இருக்கு. ஆனா அந்த நபிமார்களுடைய அந்த சான்று, அந்த வரலாறை நாம உள்வாங்கி அந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாம விளங்க மறுக்கிறோம். எத்தனை கட்டத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் உசுரோடவே இருக்கக்கூடாதுன்னு விஷத்தை கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் காப்பாத்தினா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலை விஷம் கொடுத்து சாவடிக்க முடியல, சூனியம் வைப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் கஷ்டப்பட்டாங்க தான் சூனியத்துல, ஆனா அல்லாஹ் காப்பாத்தினா இல்லையா? சூறாவை இறக்கணா இல்லையா? இப்படி கஷ்டப்படும் போது, அல்லாஹ்வுடைய ரசூல் கேவலப்படும் போது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மானம் போகும்போது, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். அதுக்குண்டான வழிவகையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடலை. அதே மாதிரிதான் சஹாபாக்கள் ஒரு சில எத்தனை சஹாபாக்கள் கஷ்டம்னு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் நினைப்பாங்க, கஷ்டம்னு வந்து நிற்பாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைப்பான். ஏன் நபியே அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் அவங்க இப்படி கஷ்டப்படணும், அவங்க கஷ்டத்தை நான் லேசாக்குறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, சோதிக்கிறது இல்லை. நல்ல ஆயத்தை இறக்கணும்.
எப்ப தெரியுமா இந்த ஆயத்து இறங்குச்சு? சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட முறையிடுறாங்க, நபியே இந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் லேசா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. உடனே அல்லாஹ் அந்த சட்டத்தை, அந்த விஷயத்தை அல்லாஹ் தளர்த்து கொடுத்தான். ஆயத்தை இறக்கணும் அல்லாஹ், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அல்லாஹ் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் நாட மாட்டான் அப்படின்னு. இதுக்கு நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சாட்சியாக இருக்கிறது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, குறிப்பா அல்லாஹ்வுடைய ரசூலை சீந்தி பார்த்தது, அல்லாஹ்வுடைய ரசூலை உரசி பார்த்தது யாரு அப்படின்னு சொன்னா இந்த யூதர்கள் தான். இந்த யூதர்களுடைய விஷயத்துல இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த யூதர்கள் நல்லா கவனிக்கணும், ரொம்ப தொல்லை கொடுத்தது நபிமார்களுக்கு குர்ஆன் சொல்லுது இந்த யூதர்கள் தான். கேவலப்படுத்தி குட்டக்கமண்டக்க கேள்வி கேட்கறது, அவங்கள கேள்வி கேட்டு மடக்கலாம், அல்லது அவங்க குடும்பத்துல ஒரு அவமானத்தை உண்டுபடுத்தலாம், அவங்க மனைவிமார்கள், அவங்க நபிமார்களுடைய வீட்டு பெண்கள் மீது ஏதாவது கருப்பு, அவர்களுடைய கற்பின் மீது, கற்பின் மானத்தின் மீது ஏதாவது கதையை கட்டிவிடலாம். எல்லாம் இந்த முனாஃபிக் யூதர்கள் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு விஷயத்தை உம்மத்துக்கு சொல்லிட்டு போனாங்க, இந்த யூதர்கள் உங்களிடம் வந்து எதையாவது பேசினால், இதா ஹத்தஸகும் அஹ்ல கிதாப், இந்த வேதக்காரர்கள், இந்த யூதர்கள் உங்களிடம் வந்து எதையாவது பேசினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா துஸத்திகூஹு வலா துகதிபூஹு, அதை ஆமான்னு சொல்லாத, இல்ல பொய்ன்னு சொல்லாத, பேசாம இருந்துருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை ஆமான்னு சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி அவன் உன்கிட்ட பேசுறான், அல்லது உன்னை இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி உன்கிட்ட வந்து பேசுறான். அதே மாதிரி ஒரு யூதன் வந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யூதன் சொன்னான், இதோ இந்த மையத்து போகுது, இந்த மையத்து பேசுமான்னு கேட்டான். யார்கிட்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேட்கறது யாருன்னா யூதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம், எனக்கு தெரியாதுன்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னா, இல்ல இது மையத்து, இது பேசாதுன்னா. அவனே சொன்னான், அப்புறம் பேசாதுன்னா. அப்பயும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம், எனக்கு தெரியாதுன்னாங்க. அப்பதான் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த வேதக்காரர்கள் யூதர்கள் உங்களிடம் வந்து எதையாவது வந்து கேட்டால் நீங்க அந்த உண்மைன்னு சொல்லாத, பொய்யின்னும் சொல்லாத, ஏன்னா அவன் ஒன்னு டைவர்ட் பண்றதுக்காக வேண்டி வர்றான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்துக்கு செய்தி சொன்னார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் இழிவுபடுத்தியதற்கு ஒரே ஒரு சான்று கூட இல்லை. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் உறுதுணையாக இருந்திருக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.